ஐயோ என் காரு எங்க மெதுவா அடியா, காதெல்லாம் போய் அடிச்சிட்டு இருக்கு. நான் கத்திரிக்கோல தண்ணி கிட்ட எல்லாம் கொண்டு வரீங்க, நான் பாத்துனா ஐயோ வீட்டுல நிம்மதியா இருந்திருப்பேன். இப்படி போட்டு தேய்ச்சிட்டு இருக்கானே. வணக்கம் நண்பர்களே. இந்த ஷிட்ஸு பார்த்தீங்கன்னா இவங்க பேர் சிம்பா. அவங்க பெட் பேரண்ட்ஸ் ஹேரை லைட்டாக குறைச்சி விட்டு நீட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நல்ல வேலையாக அதிகமாக கட்டிகளோ சிக்குகளோ எதுவுமே இல்லை, ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ நம்ம ஒர்க்க ஆரம்பிச்சிச்சு. பட் இவர் கொஞ்சம் பயந்த சுபாவங்க. ரொம்ப தலையெல்லாம் தூக்கிட்டு கூட ஆடவே மாட்டார் நம்ம இடத்துக்கு வந்துட்டாருன்னா. ஸோ கொஞ்சம் படுத்தே இருப்பார். அதுதான் ஒரு பிரச்சனை. என்னென்னா படுத்தே இருக்கிற ஒரு ஷிட்ஸு நம்மளால் கால்கள்லையோ இல்லை அந்த அடிப்பகுதி வயிறு பகுதி அந்த பகுதியிலலாம் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எந்திரிக்கவே மாட்டாங்க. நம்ம ஒவ்வொருடையும் அவங்கள தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அன்ஈஸியாக அவங்களுக்கும் ஃபீல் ஆகும், நமக்குமே ஒர்க் பண்ணுறதுக்கு செட் ஆகாது. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி அவங்கள கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வைக்க, நம்ம அந்த டைம் ஒர்க் பண்ண அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுருவேன். அப்போ தான் படுத்துக்குவார் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக. ஏன்னா ஃபோர்ஸ் பண்ண என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். அப்புறம் திரும்ப அவங்க அதே படுக்கிறது அதே தான் செய்வாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுறது, கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ண, அதுக்கப்புறம் கேப் விட, இப்படி தான் அவங்க இந்த மாதிரி டாக்ஸை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிவயிறை தொடவே விடலை, ஏன்னா ஃபுல்லாக படுத்தே இருந்ததுனால. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் கொஞ்சம் தூக்கி பிடிச்சி நம்ம பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் ஆனல் போர்ஷன் யூரினரி போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, படுத்துக்கிட்டாங்க. அதனால சைடு கூடி நம்ம ஈஸியாக எடுக்க முடிஞ்சது. பட் அடிவயிறை இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம்னு எடுத்தோம் அப்படின்னாலும் சென்டரில் கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். அண்ட் ஃபைனலாக டெய்ல நல்லா கோம்பிங் பண்ணி அதுக்கேற்றபடி சிசரிங் பண்ணி நீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் கொஞ்சம் நேரம் தான் அவர் ஒரு போர்ஷனில் இருப்பார். உடனே டக்குன்னு மாறிடுவார். அவருக்கு அந்த இது பிடிக்காது. உட்காந்துக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே ஸ்லோவாக படுத்து காலை உள்ளே கொண்டு போயிடுவார். ஏன்னா அவருக்கு ஒரு லிமிட்டு தான், அந்த டைம் லிமிட்டை நம்ம தாண்டக்கூடாது, அப்படி வச்சுருப்பார். அண்ட் ஃபைனலாக குளிப்பட்ட ஆரம்பிச்சாச்சு. தண்ணி சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. விட்டுரு நான் வெளியே போகிறேன்னு ஆடிக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் குளிக்க வைக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் ஓகே, அவருக்கு அவங்க பெட் பேரண்ட் சவுண்டு கேட்ட பிறகு கொஞ்சம் அமைதியானார். மற்றபடி அதெல்லாம் முடியாதுப்பா, நான் இங்கிட்டு ஓடிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் நிறையா வாட்டி ட்ரை பண்ணார் குளிக்கும்போது. மற்ற நேரத்தில் இவ்வளோ ஆக்டிவ் கிடையாது. ஹேர் கட் பண்ணும்போதெல்லாம் படுத்துக்கிட்டு சுருண்டுருவார். நம்ம ஹேர் கட் பண்ணுறதுக்கே கஷ்டப்படணும். ஆனால் மற்ற நேரத்தில் நல்லா குளிப்பாட்டும் போதெல்லாம் இங்கிட்டு ஓடி எஸ்கேப் ஆகிறதுக்கு நல்லா ஆக்டிவாக இருப்பார். அண்ட் ஃபைனலாக நல்லா துவட்டி ப்ளோ ட்ரையர் போட்டு அவரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிச்சு. ப்ளோ ட்ரையர் போகும்போது கொஞ்சம் சண்டை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.